வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்பிற்குரிய வெங்கடேஷ் ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இவருக்கு பார்த்தீங்கன்னாக்க 5 வருஷமாக ஆஸ்துமா விசிங் சம்மந்தமான பிரச்சனை இருந்துன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னு இவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். ஐயா, உங்களுடைய பேர்? என்னுடைய பேர் ரமேஷ். ரமேஷ் சார், இப்போ உங்களுக்கு 5 வருஷமாக ஆஸ்துமா விசிங் சம்மந்தமான பிரச்சனைன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். மூக்கில் வந்து அப்படியே கோல்டு ஆயிடுச்சுன்னா மூக்கில் ஊற்றினே இருங்க. எந்த நேரமும் ஊற்றும், படுத்தாக்கா அப்படியே தொண்டையிலேருந்து சளியாக இருக்கும். அது வந்து நான் போகாத டாக்டரும் இல்லை, பார்க்காத இதுவும் கிடையாது. எவ்வளோ டாக்டர் பார்த்துருப்பீங்க? நான் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு டாக்டர் போய் பார்ப்பேன். வாரத்துக்கு ஒரு டாக்டர்? அது என்ன வாரத்துக்கு ஒரு டாக்டர்? ஆமாம், எனக்கு வந்து அந்த பிரச்சனை தீரணும்னு தொட்டு நான் போய் பார்ப்பேன். ஆனால் இங்கிலீஷ் மெடிசன் எனக்கு கிளியர் ஆகலை. எவ்வளோ இது பண்ணிட்டு இங்கிலீஷ் மெடிசன் நம்பிக்கை போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இவர்கிட்ட ஐயா கிட்ட சொன்னேன். ஐயா கிட்ட சொன்னோன்னே எனக்கு வந்து அந்த ட்ராஃப் கொடுத்தாரு. ட்ராஃப் கொடுத்தோடனே ஒரு மாதம்தான், ஒரு வாரத்துலேருந்தே எனக்கு இதாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் பார்த்து இந்த இதெல்லாம் நான் வந்து அந்த பம்பு ப்ளஸ் வந்து நேசிகான் இன்னொரு யூஸ் பண்ணுவீங்களா? இன்னொரு அந்த நேசிகான் ஒன்று மூக்குக்கு ட்ராஃப் விட்டுன்னு இருப்பேன். அதுதான் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு ஒன்று இதாகிடும், கலையாகிட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொன்னோம், இன்னர் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? இன்னர்லாம் வந்து எப்போது அந்த மூச்சு அதிகமான சளி வந்தால் இன்னர் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ரெகுலராக காலையில் சாயங்காலம் வந்து ட்ராஃப் யூஸ் பண்ணுவேன். அந்த நேசியானு அந்த ட்ராஃப் தான் யூஸ் பண்ணிருந்தேன். அவங்க கொடுக்குற டாக்டர்கள் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? இது யூஸ் பண்ணுங்கள் சரியாருன்னு சொல்லுவாங்களா? ஆமாம், இதுவானா உங்களுக்கு சரியாயிடும், இது பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிளியரன்ஸே கிடையாது. மாத்திரையும் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு அதில் கிளியரன்ஸே கிடையாது. அந்த ட்ராஃபில் யூஸ் பண்ணாது காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி அதை ஸ்ப்ரே பண்ணால் தான் எனக்கு மூச்சு நல்லா ஃப்ரீயாக போகும். இல்லைன்னா மூச்சு வாங்குமா? ஆமாம், மூச்சு ஃப்ரீயாக போகுது. அப்படியே மூச்சு அடைச்சிக்கும். அதுலேருந்து நம்ம சளி மாரி அப்படியே இது மாரி ஊற்ற ஆரம்பிச்சிடும் மூக்கில். ஓஹோ, தண்ணி மாதிரி அப்படி குனிய முடியாது, கொல்ல முடியாது, அப்படி தண்ணி மாரி இருக்கணும். பேச்சு இதாகாது. மூக்கு அடிச்சுன்னா பேச்சு இல்லை, அப்படின்ற மாதிரி தெளிவாக வராது. அது மாரி சுச்சுவேஷன் தான் இவர்கிட்ட வந்தேன். இவர் வந்து இந்த ட்ராஃப் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரே வாரம் யூஸ் பண்ணேன் அப்படின்னாரு. நான் ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதம் வரையும் யூஸ் பண்ணேன். எனக்கு இப்போ அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டேன். எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையுமே இது பண்ணல. எனக்கு இப்போ ஃப்ரீயாக இருக்குது. நல்லா பர்ஃபெக்டாக நல்லா இருக்கு. ஐயா, இவர் என்ன சூழ்நிலையில் வந்தார்? நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? அதான் காலையில் எழுந்த உடனே அந்த ரன்னிங் நோஸ், நல்லா ஒயிட்டாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, தும்மல் வேறு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 5 வருஷமாகவே என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், இது கண்ட்ரோலே ஆகலை. அதை இன்னர் வேறு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆமாம், அதுவும் ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் தைரியம் ஒரு நாளைக்கு 2 முறை சொன்னீங்களா? ஆமாம், காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு நாளைக்கு 2 முறை இன்னர் யூஸ் பண்ணார். அந்த நாசில் ட்ராப் விட்டு வராரு, மாத்திரையும் சாப்பிட்டாராம். அதெல்லாம் சரியாகல. அதெல்லாம் கிளியரன்ஸே கிடையாது எனக்கு. இல்லை, அது போட கொஞ்சம் எனக்கு அதிகமாக தான் இருந்ததை தவிர கம்மியான இது அதிகமாக ஃபீல் பண்ணீங்க? ஃபீல் பண்ணுறதில்ல, அதிகமாகவே வர ஆரம்பிச்சு சளி, கோல்டு, அந்த இதெல்லாம் அந்த தண்ணி மாரி அதிகமாக தான் வர ஆரம்பிச்சு. சொல்லுங்க ஐயா. அது எனக்கு கேட்கவே கஷ்டமாக இருக்குது, அதனால தான் கேட்டேன். தூக்கமாக டிஸ்டர்ப் ஆகிடும். அந்த தும்மல்லாம் அடுக்கு தும்மல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இரவில் தூங்கவும் விடாது, அந்த மூச்சு விடுறது. இப்போ வந்து எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். இப்போ எனக்கு நல்லா ஃப்ரீனஸ், எல்லாமே பக்கா ஃப்ரீனஸ் இருக்குது. அதெல்லாம் தூக்கி போட்டேன். இப்போ இதை மட்டும் யூஸ் பண்ணி இப்போ இதுவும் யூஸ் பண்ணல. அந்த ஒரு பாட்டிலோடு நான் ஒரே ஒரு டோஸ் வேறுங்களா. இதுதான் அந்த மருந்து, அதாவது நாசில் ட்ராப், நாசில் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த மருந்து. இதை தான் யூஸ் பண்ணார். ஒரு பாட்டிலே சரியாக போயிடுச்சு. 5 வருஷம் பிரச்சனை. இன்னர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார், மருந்து மாத்திரை சாப்பிட்டுருந்தார். இப்போ இதையும் ஸ்கிப் பண்ணிட்டுன்னு சொல்கிறாரு. சரிங்களா? தேவைப்படலை. இப்போ ஐயாவுக்கு மருந்து ஊற்றுறத பார்க்கலாம். நேர்களே, மருந்து விடணும்னு தான் சொல்லிச்சு. மனசு தலகாணியோட வந்துட்டார். அந்த தலகாணிடுங்க அப்படின்னு தலகாணியோட வந்துட்டார். அது எப்படி நான் செய்கிறேன், எப்படி விடணுன்றதை சொல்கிறேன் அப்படின்றாரு. ஐயா, நீங்கள் இது எப்படி விடணுன்றதை நிறைய நாள் விட்டுருப்பீங்க. இது எப்படி விடணுன்றதை காமிங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? தலகாணி இருக்குது. நான் படுத்துக்கிட்டு. நீங்கள் படுத்துக்கிறீங்களா? படுத்துக்கோங்க. எப்படி படுக்கிறீங்க? படுத்துக்கோங்க. ஆனால் இது மாதிரி தான் படுக்கணுமா? ஆமாம், இதுமாரி தான் படுக்கணும். ஆனால் மனுஷன் கரெக்டாக வச்சார். வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா நெஞ்சுக்கு தலகாணி வச்சு தலையை கீழே சாதிச்சு கரெக்டாக படுத்துனுங்கிறாரு. அவர் விட்டு பழக்கம்னு நினைக்கிறேன். இப்படி தான் விடுவீங்களா? ஆமாம் சார், இப்படி தான் விடுவோம். இப்படி ஒரு நாளைக்கு எத்தனை முறை விடுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு முறை தான், நைட்டில் மட்டும் விடுவேன். நைட்டு மட்டும் தான் விடுவீங்க? மட்டும் தான் விடுவேன். மந்திரம் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் விட்டுருக்கீங்க. ஆமாம், சரி. இப்போ நீங்கள் விடுங்க ஐயா. அது எப்படி விடுறதுன்னு விடுங்க ஐயா. நேர்களை பார்த்தீங்கன்னா இப்போ மருந்து விடுறாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. 2 மூக்குலையும் ஒரு சொட்டு விட்டால் போதும். ஒரு சொட்டுங்களா ஐயா? ஒரு சொட்டு பாருங்கள். இப்படி ஒரு சொட்டு, இப்படி ஒரு சொட்டு, அவ்வளோதாங்க. தொண்டையில் இறங்குற வரைக்கும் ஒரு 30 வினாடி வெயிட் பண்ணணும். ஐயா, இப்போ என்ன ஆகுது ஐயா? உள்ள அப்படி லைட்டாக கொஞ்சமாக தொண்டையில் இறங்கிடுச்சா? ஒன்றும் இல்லை. ஓ, இது மாதிரி எவ்வளோ நேரம் நைட்டில் இருக்கணும்?
நைட்டில் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தாலும் சரியாக போட்டு. ஓ நீங்கள் அவ்வளோ நேரம் இருப்பீங்க. அவ்வளோ நேரம். ஓகே, அடுத்தது ஒஞ்சிருச்சு படுத்து எழுந்துருவீங்க. அடுத்தது நம்ம ஒழிஞ்சிச்சு இப்போ எப்படி பண்ணுமோ நார்மலாக படுத்துருவீங்க. ஓஹோ, இந்த 5 வருஷமாக இருந்த ஆஸ்மா விசிங் ஒரே மாதம் இப்படி தான் குணமாச்சு. ஆமாம், இப்படி தான் குணமாச்சு. இப்போ நிறைய பேருக்கு ஆஸ்மா விசிங் இருக்குது, இன்லர் யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் மாதிரி நாசில் ட்ராப் யூஸ் பண்ணுறாங்க, மாத்திரை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி இப்போ இது பண்ணிக்கோங்க. இதை தான் சொல்ல முடியும். நம்ம இங்கிலீஷ்லாம் மெடிசன்லாம் வந்து அதெல்லாம் வந்து நம்ம இதுக்கெல்லாம் வந்து இது இல்லை. காசு தான் வேஸ்ட்டு, அதில் தான் உடம்பு தான் இது. அது நம்ம யூஸ் பண்ண அதிகமான இது தான் வந்த தவிர நம்மளுக்கு கிளியரன்ஸ் இல்லை. இல்லை. சூப்பருங்க ஐயா. இப்போ ஒஞ்சிருச்சு படுத்துடலாமா? இப்போ வந்துச்சு இப்போ அந்த தலைகாணியை எடுக்கிறீங்களா? அப்படி ஓகே, அப்படி படுத்துக்கோங்க. நார்மலாக பத்துருவோம். இப்போ ஒஞ்சிருச்சு படுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படினாலும் 10 யூஸ் பண்ணிக்கலாம். ஐயா ஜாலி சொல்கிறாரு, இப்போ எப்படி வேணாலும் படுக்கலாம் ஐயா அப்படின்றாரு. ஓ இப்படி தான் படுத்துக்குவீங்களா? ஆமாம் சார், இதை பத்துப்போம். அதுக்கப்புறம் அந்த மூச்சு அடப்பு எதுவுமே இருக்காது. கிளியர். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு மருந்து விட்டோன்னே? கிளியரன்ஸ் சார். நீங்கள் ஃபஸ்ட்லேயே கிளியரன்ஸ் ஆகிடுங்க. இப்போ நல்லா தான் இருக்கீங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்கு. இப்போ இது மாதிரி இன்லர் யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்னன்றீங்க, இந்த மருந்து ரெஃபர் பண்ணுறீங்க? மருந்து ஆமாம் சார், இது வாங்கலாம் யூஸ் பண்ணி. ஆமாம், நம்பிக்கை வச்சு சாப்பிடுங்க, குணமாகட்டும். நேர்களே, ஐயாவுக்கு மருந்து ஊற்றுறத பார்த்துருப்பீங்க. இந்த வழிமுறையில் தான் அவர் ஐயா மருந்து ஊற்றுவார். அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயா சொல்லுங்கள், இப்போ இவர் வந்த கண்டிஷன் சொன்னீங்க, எவ்வளோ நாளில் குணமாகறான்னு அவரே சொல்லிட்டாரு. இப்போ நிறைய பேர், நான் ஒரு பொதுப்படையான ஒரு கேள்வி கேட்க போகிறேன். சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் இன்லர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் மூக்குக்கு ட்ராப் போடுறாங்க, நிறைய பேர் மாத்திரைகளை சாப்பிட்றாங்க. அனைத்து மருத்துவர்களையும் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய சார்பாக நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண விரும்புகிறீங்க? அவங்களுக்கு இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அதாவது மனோரீதியாக அது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துடுறாங்க. ஓகே, அதனால் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை வச்சுக்கோங்க, எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோங்க. அது உங்களுடைய இதுதான், கான்ஃபிடென்ட் லெவலை பொறுத்து. அது இதை பயன்படுத்திக்கிட்டு வாங்க. அது தேவைப்பட்டால் அதை பயன்படுத்துங்க, இல்லைன்னா வேண்டாம். உங்களுக்கு அந்த மனசில் அது யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் ப்ரீத்திங் ஃப்ரீயாக இருக்குது, மூச்சு விட நல்லா இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கங்க. பட் இதை பயன்படுத்தினீங்கன்னா அதிகபட்சம் 1 வாரத்திலிருந்து 1 மாதம் அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். அவர் சொல்கிற மாதிரி அது தேவைப்படாது. இருந்தாலும் கூட வச்சுக்கோங்க. அது உங்களுடைய ஒரு சப்போர்ட்டாக, உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டாக அதை வச்சுக்கோங்க. பட் இதை பயன்படுத்தினீங்கன்னா 1 மாதம் கழித்து சேலஞ்ச் பண்ணலாம். அது தேவைப்படாது. சேலஞ்ச் பண்ணலாம், தேவைப்படாது. இவர் ஏன் இந்த நம்பிக்கையில் சொல்கிறாருன்னா, சித்த மருத்துவத்தின் மேலே உள்ள நம்பிக்கையும் அந்த மூலிகையில் மேலே உள்ள நம்பிக்கையும் இரண்டும் சேர்ந்து அற்புதமாக வேலை செய்து, அதே மாதிரி தரமாக அந்த மருந்துகளை ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்ற அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அந்த நம்பிக்கையோடு அவர் சொல்கிறாரு நிச்சயமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னென்னா, தயவு செஞ்சு இன்லர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. ஆஸ்துமா விசிங் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது, நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை நிறைய பேர் இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி மூச்சு விடலை அப்படின்ற அந்த மூச்சு விடுறது கூட சிரமமாக இருக்குன்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ அவர்கிட்டே கேட்கலாம், ஐயா இந்த இன்லர் யூஸ் பண்ணும்போது தண்ணியாக கொட்டும்போது என்னென்ன அவஸ்தைகள் பட்டீங்க, என்னென்ன சாப்பிடாம ஒதுக்குனீங்க? அது அந்த மெடிசன் விட சொல்ல தான் கொஞ்சம் ஃப்ரீனஸ். அதுக்கப்புறம் அது இதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது, பேச முடியாது. சரி, இப்போது அந்த மெடிசன் விடும்போது விடத்துக்கு முன்னாடி என்னென்ன உடம்புல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு? விடாத முன்ன பிரச்சனை என்னென்னா, அதுதான் மூக்கிலேருந்து தண்ணி ஒழுகுது, இது பண்ணுறது. நம்மளுக்கு வந்து கிளியரன்ஸ் இல்லை அந்த மெடிசனால். ஒன்லி அதை யூஸ் பண்ணினே இருந்தால் தான் அதனுடைய எஃபெக்ட்டு. என்னென்ன சாப்பிடாம விட்டீங்க? சாப்பிடாத விட்டதில் வந்து அந்த கோல்டு ஐட்டம்லாம் மொத்தமே சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆமாம், கோல்டு ஐட்டம் எதுனா சாப்பிட்டாலுமே உடனே சளி, ஓவரான சளி அந்த மூக்கில் வருது. இது நார்மலாக கொஞ்சம் போயின்னு வந்து நின்றா கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸு. நம்ம படுக்க சொல்ல 2 மூக்க சைடும் வந்து அடப்பு மாரி அடைச்சிரும். அடைச்சிட்டு நம்ம இப்போ உலகத்தை சொல்ல நம்ம இந்த வழியாக அந்த தண்ணி வர்றது, படுக்க சொல்ல தொண்டை வையா வந்து சளி வெளியே வரும். ஆமாம், சளி வெளியே. அப்போ வந்து நம்ம வந்து அதை திப்பி தான் ஆகணும். அதை திப்பி தான் வில்லுக்குள்ளே நம்ம பண்ண முடியாது. அப்போ அதை திப்பிக்கின்னு இதுமாரி தான் என்னுடைய இது காலம் போச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் நார்மல் கிளியரன்ஸ், எல்லாமே கிளியராக இருக்குது. போட்டு ராஜா மாதிரி ஜாலியாக எப்போ போட்டு நான் போட்டுட்டு கிட்டத்தட்ட இது 1 மாதம் தான் யூஸ் பண்ணேன். அவர் 1 வாரம் யூஸ் பண்ண நேரம் நான் அந்த பாட்டிலுக்கு க்ளோஸ் ஆகிற வரையும் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எதுவுமே அந்த இது கிட்டே நான் போகிறது இல்லை. அது ஒரு டைம் மழை டைம்லாம் வந்து 3 நாளைக்கு 2 நாளைக்கு அந்த இதெல்லாம் காலி ஆகிடும் எனக்கு. அந்த மருந்து பழைய மருந்து. ஆமாப்பா, அந்த இங்கிலீஷ் மெடிசன் அந்த நாசியானும் 2 நாளைக்கெல்லாம் 2 நாளில் கூட காலி பண்ணும். ஒரு நாளைக்கு 3 வேளை கூட ஸ்ப்ரே
ஸ்ப்ரே பண்ணுவீங்க? ஆமாம், அந்த ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த பம்பிங் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இப்போ ஒரு மயில நெஞ்சிட்டா ஒரு இது இருந்துட்டா அது இன்னும் பச்சை தண்ணியிலே குளிக்க முடியாது. ஓ. ஆனால் இப்போ பச்சை தண்ணியில் தான் நான் குளிக்கிறேன். ஏன்னா அதுக்கு பயந்துக்கினே பச்சை தண்ணியில் குளிச்சா ஓவராக கோல்டு ஆயிடுது, இது ஆயிடுது அப்படின்ட்டு இப்போ நான் ஃபுல்லாக பச்சை தண்ணி தான். நைட்டு 11, 12 கூட பச்சை தண்ணியில் தான் நான் குளிக்கிறதுக்கு. ஓ, எல்லாம் சாப்பிட்றீங்க? எல்லாத்தையும் நான் இப்போ சாப்பிட்றேன். எல்லாம் சாப்பிட்ற மனுஷன் அவ்வளோதான். என்ஜாய், நல்லா இருங்க. வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, நல்ல நிம்மதியான தூக்கம், நல்ல சாப்பாடு, அவ்வளோதாங்க. வேறு என்ன வேணும்? நல்லா வாழ்கிறாரு. இதுக்கு காரணம், இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மருந்துன்றதை பெருமையாக சொல்ல ஆசைப்படலாம். இது இவருக்கு பெருமையோ எங்களுக்கு பெருமையோ மற்றவங்களுக்கு பெருமையோ இல்லை. இயற்கை கொடுத்த இந்த மூலிகை நிறைஞ்ச இந்த மூலிகைகள் தான் பெருமை. சித்தர்கள் கண்டுபிடிச்ச அந்த மருத்துவம் தான் பெருமை, இல்லைங்களே? ஆமாம். அதனால் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய குருநாதரை பற்றி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார். அதனால தான் இந்த வார்த்தை சொன்னேன். நேர்களே, உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனை இருக்கா? இது யோசிக்கவே வேண்டாங்க. நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து இந்த மருந்தையும் எடுத்துக்கோங்க. 1 மாதம் எடுத்து பாருங்கள். இந்த மருந்து படித்த பட்டதாரி மருந்து மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆலோசனைகள் கொடுக்கப்படும். உணவியல் முறை, வாழ்வு முறை ரொம்ப சிம்பிளாக மாற்றுங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.